லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை தோற்கடிக்க காங்கிரஸ், திமுக உட்பட 26 கட்சிகள் ஒன்று சேர்ந்து இண்டி கூட்டணியை உருவாக்கின. இந்த கூட்டணி உருவான பின் நடந்த 5 மாநில தேர்தல்களில் பாஜக 3 மாநிலங்களில் அமோக வெற்றி பெற்றது. இது இண்டி கூட்டணி கட்சிகளிடம் மாற்று சிந்தனைகளை உருவாக்கியது. மேற்கு வங்கத்தில் காங்கிரசுக்கு சீட் ஒதுக்க முடியாது, திரிணாமுல் காங்கிரஸ் தனித்தே போட்டியிடும் என அக்கட்சி தலைவரும் முதல்வருமான மம்தா பானர்ஜி அறிவித்தார். ஆம் ஆத்மி கட்சியும் தனியாக போட்டியிட முடிவெடுத்தது. இண்டி கூட்டணி உருவாக காரணமாக இருந்த பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரும் கூட்டணியில் இருந்து விலகினார். அவரது ஐக்கிய ஜனதா தளம் கட்சி பாரதிய ஜனதா கூட்டணியில் சேர்ந்தது. ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் ஆதரவில் கிடைத்த முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த நிதிஷ் பாஜக ஆதரவுடன் மீண்டும் முதல்வராக பதவியேற்றார். இப்போது உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதியில் விவசாயிகள் மற்றும் ஜாட் சமூகத்தினரிடையே செல்வாக்கு பெற்ற ராஷ்டிரிய லோக்தளம் கட்சியும் இண்டி கூட்டணியில் இருந்து விலக முடிவு செய்துள்ளது. முன்னாள் பிரதமர் சரண் சிங்கின் மகன் அஜித் சிங் ராஷ்டிரிய லோக்தளம் கட்சியை 1996 நிறுவினார். இப்போது அவரது மகன் ஜெயந்த் சௌத்ரி அக்கட்சியின் தலைவராக உள்ளார். மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் பாஜக கூட்டணியை வலுப்படுத்தும் வகையில் ராஷ்டிரிய லோக்தளம் கட்சியை தங்கள் பக்கம் இழுக்க பாஜக முயற்சித்து வந்தது. இது தொடர்பாக அக்கட்சி நிர்வாகிகளுடன் பாஜக தரப்பு தொடர்ந்து பேச்சு நடத்தியது. ராஷ்டிரிய லோக்தளம் இண்டி கூட்டணியை விட்டு போகாது என உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வர் அகிலேஷ் உள்ளிட்டவர்கள் கூறினர். ஆனால் ஜெயந்த் சௌத்ரி திட்டம் வேறாக இருந்திருக்கிறது. அவரிடம் பாஜகவுடன் கூட்டணி சேர்வீர்களா என நிருபர்கள் கேட்டதற்கு அதில் என்ன சந்தேகம், எப்படி என்னால் மறுக்க முடியும் என ஜெயந்த் சௌத்ரி திரும்ப கேட்டார். இதன் மூலம் பாஜகவுடன் ராஷ்டிரிய லோக்தளம் கூட்டணி சேருவது உறுதியாகியுள்ளது. லோக்சபா தேர்தலில் அக்கட்சிக்கு 2 தொகுதிகளை ஒதுக்கவும் 1 ராஜ்யசபா MP பதவி தரவும் பாஜக மேலிடம் சம்மதம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த அறிவிப்பு 12ஆம் தேதிக்குள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.